This is going to be an extremely busy month. I have to watch 104 soccer games, follow the pregame, the postgame, yell useless opinions at the TV. It's a lot. So I knew that when it comes to screening for colon cancer, the choice was clear. The Cologuard Plus test. It can be used at home and can only take 15 minutes, so I can do it during halftime and not miss any action. If you are 45 or older and at average risk, ask your healthcare provider about screening for colon cancer with the Cologuard test. You can also request a prescription at Cologuard.com. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள். தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். சொல்லுங்க ஜஸ்மின், அடுத்த எபிசோட் என்னது? என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? கீதா, நான் வந்து நார்மலா ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேன். அப்ப நான் நம்மளுக்கு வந்து இந்த செட் டெஸ்டினேஷன் ஒரு பட்டன் இருக்கு, விச் இஸ் நம்ம வீடு எந்த பக்கத்து இருக்கோ நம்ம அந்த பக்கத்து போனோம்னா, நம்ம அந்த பக்கத்து போக போறோம், நம்ம செட்டிங் போட்டோம்னா அந்த வே போற வழியில இருக்கிற ட்ரிப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் கேல் சிட்டில இருக்கேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஓட்டிட்டு நான் வந்து வீட்டுக்கு போறேன். சரியான மழை. அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு நான் டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்ப நான் அங்க டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டோன்னே எனக்கு ஒரு ட்ரிப் வந்துச்சு. எங்கன்னா சிமெட்ரி இருக்கு தெரியுங்களா? ஓகே, அங்க இருந்து எனக்கு ட்ரிப் வந்துச்சு. அங்க இருந்து சிராஸ்க்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், ஓகே சுடுகாட்டுல இருந்து போகுது, ஓகே நம்ம போவோம்னு சொல்லிட்டு நேரா சுடுகாட்டுக்கு போயிட்டேன். அந்த சிமெட்ரி என்னோட லொகேஷன்ல கரெக்டா பாக்குறேன். நான் பார்த்துட்டு ஒரு காய் வந்து அப்ப வந்து இது வேற என்ன கோஸ் மந்த். அப்ப என்ன ஆச்சுன்னா கீதா, நான் வந்து நேரா போறேன். அங்க நான் பாக்குறேன், கரெக்டா போன்ல காட்டும் எக்ஸாக்ட் லொகேஷன்ல ஒரு ஆள் நிக்கிறது அங்க தெரியுது எனக்கு. சோ ஒரு மேன் வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு, ஒரு காக்கி கலர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு, ஒரு சைட் பேக் போட்டுக்கிட்டு போன் பேசிட்டு இருக்காரு. நான் வந்து அவரை பாத்துட்டேன். அவர் ஒண்டியாதான் நிக்கிறாரு. கீதா, எத்திருந்து பார்த்தா அவர் அவ்வளவு ஷைனிங்கா, அவ்வளவு க்ளோவிங்கா, அப்படி பளிச்சுன்னு இருக்காரு. லைக் எனக்கு நான் அந்த மாதிரி ஹியூமன் பீனை பார்த்தது இல்ல. வெயில் இல்ல, மழை வேற. மழையில அதாவது எப்படி ஒருத்தவங்க அவ்வளவு ஷைன் பண்ணுவாங்க? லிட்டரலி லைக் கிளிட்டர் பூசின மாதிரி தருமா கீதா, அப்படியே ஷைனிங்கா பல பல பலன்னு ஒரு மாதிரி அடிக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஹோல் பாடி தெரியுங்களா? ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு, தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே ஷைனிங்கா தெரியுது. ஒரு மாதிரி வெள்ளையா ஒரு மாதிரி ஷைன் பண்ற மாதிரி தெரியுது. நான் I was thinking, எப்படி இந்த மனசு அவ்வளவு ஷைனிங்கா இருக்காரு, ஏன் நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி க்ளோ பண்ண மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு நான் அவரை பாத்துக்கிட்டே அவரு முன்னுக்கு காடி ஸ்டாப் பண்றேன். அவர் வந்து என்ன பாக்கல. ஐ மீன் அவர் வந்து போன் பேசிட்டே இருக்காரு. நான் எக்ஸாக்டா அவர் முன்னுக்கு நிப்பாட்டுறேன், பட் அவரு தெரியாம மாதிரி இருக்காரு. ஆனா என் போன்ல காட்டுது அவர் தான் லொகேஷன் அந்த இடத்துல நிக்கிறாருன்னு. என்னடா இது, இவரு போன் பேசுறாரு, காடி ஏற மாட்டேங்குது, மழைய வேறன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட போய், ஆக்சுவலி பிகாஸ் நான் வந்து அங்கிருந்து வெளியே யூ டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நான் யூ டர்ன் பண்றேன், டக்குன்னு காண போயிட்டாரு. என் கண்ணு மண்ணுக்கு நான் யூ டர்ன் பண்றேன், டக்குன்னு காண போயிட்டாரு. டக்குன்னு வித் லைக் ஒன் பிளிங்க்ல நானு அங்கிருந்து பாக்குறேன். நான் பார்த்துட்டு லைக் இல்லையே, அவரு அந்த உள்ளுக்கு அந்த ஹால் மாதிரி இருக்கு, அங்க நடந்து போறதுக்கு கூட ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கு டைம் எடுக்கும் சொல்லிட்டு உள்ளுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் காடி அந்த ஹால் கிட்ட அந்த உள்ளுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பாக்குறேன். கிட்ட எங்கேயுமே இல்ல, ஆளு எங்கேயுமே இல்ல. நானும் அந்த கான்டாக்ட் கால் பண்றேன், கால் போக மாட்டேங்குது. கடைசியில கேன்சல் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ஐ பிலீவ் அது வந்து ஒரு கோஸ்ட் நினைக்கிறேன் கீதா. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஆனா அவ்வளவு ஒரு ஷைனிங், அவர் உடம்பு, அவர் மூஞ்சில இருந்து எல்லாமே ஒரு ஷைனிங், பட் ஒரு பிளிங்க் அப்படி காண போயிட்டாரு. இதே மாதிரி கதைகள் நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். பட் ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி இந்த ஆத்மாக்கெல்லாம் வந்து அந்த ஆப், அதாவது இப்ப இ-ஹெயிலிங்கோட ஆப், அதுதான் கீதா எனக்கும் இன்ன வரைக்கும் தெரியல கீதா. எனக்கு இன்ன வரைக்கும் கன்ஃபியூஷன் அதுதான். ஆனா போன் பேசிட்டு இருக்காரு, நான் பாக்குற போன்ல இருந்து போன் பேசிட்டு இருக்காரு, நின்னுக்கிட்டு ஷைன் பண்றாரு. பட் அந்த ஆப் எக்ஸாக்ட்லி நானும் கால் பண்ற, காலும் போற மாட்டேங்குது, காலே எடுக்கல. ஆனா அந்த ட்ரிப் இருக்கு. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில் நானே கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி பாக்குறேன், அந்த ஆளும் இல்ல, அந்த புக்கிங் திருப்பி வரவே இல்லை. ஆனா எனக்கும் தெரியல கீதா, சீரியஸ்லி நான் இந்த இந்த ஆப் எல்லாம் பாய்க்கிறதுலாம் நம்புற மாதிரி இல்லதான். பட் தென் என் கண்ணால பார்த்து பட்டோன்னு தான் நானும் யோசிச்சேன், இப்படி கூட இருக்கு போல பேய்ங்கன்னு அப்படின்னு. பட் ஐ பிலீவ்ல
அந்த அந்த இப்போ ஒரு நல்ல மனுஷனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஷைனிங்கா ரொம்ப ஒரு அழகான ஒரு இதா தெரிஞ்சாரு என் கண்ணுக்கு. ஏதோ நல்ல ஆத்மாவா இருக்கலாம்னு நினைக்கிறேன் கீதா. ஆனா ஏறாம போயிட்டாரு, உங்களுக்கு தரிசனம் கொடுக்காம போயிட்டாரு. இமேஜின் அவர் கார்ல ஏறி பாதி தூரம் திரும்பி பார்த்தா அவர் இல்லையா, இன்னும் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? ஆமா, ஆனா இந்த மாதிரி கதைங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நல்ல வேலை காடியில ஏறல கீதா. ஏறி இருந்தா நான் அழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அழுந்திருப்பீங்களா? அரண்டு மிரடி என்னெல்லாம் பண்ணிருப்பீங்களோ. எனக்கு வந்து கொஞ்சம் கியூரியஸா இருந்துச்சு. இவ்வளோ ஷைனிங்கா இருந்த மனசை நம்ம பார்த்தது இல்ல, அதுக்குள்ள இவர் எங்க காணா போயிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் உள்ளுக்கு பாக்குறேன், காடியில சுத்துறேன், இல்ல. அப்பதான் எனக்கு கிளிக் பண்ணுச்சு, ஓ இவர் மனசாலே இல்ல அப்படின்னு. இது அந்த ஏரியால வேற யாரையும் பாக்கல, வேற எந்த ஹியூமன் பீயிங்கும் பாக்கல? இருந்தாங்க உள்ளுக்கெல்லாம். அந்த ஃபினரல் அவங்க ஒரு 4-5 ஃபினரல் இருந்துச்சு உள்ளுக்கு. அங்கதான் ஆளுங்க இருந்தாங்க. ஆனா இவரு நிக்கிற இடம் வந்து வாசல் கிட்ட. அவர் ஒண்டி மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாரு, வேற யாருமே இல்ல. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, பிளாக் டிஷர்ட், காக்கி ஷார்ட்ஸ். இறங்கி போய் பார்த்திருக்கணும். அங்க இறந்து போன அந்த ஃபினரல் நடந்துச்சுல, அவங்களோட போட்டோஸ போய் பார்த்திருக்கணும். யாரு கண்ட, அவரா இருந்ததுதான். ஆமா கீதா, நீங்க சொல்லிருது இப்பதான் எனக்கு கிளிக் பண்ணுது. ஆமா, ஆனா நான் நம்புறேன் கீதா, ஹி மஸ்ட் பி ஒரு நல்ல சோலா தான் இருக்கும். தூரத்துல இருந்து ஏதோ அவரோட பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்குவோம். ஆமா கீதா, ஆமா கீதா. ஆல் ரைட், தேங்க்யூ சோ மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 0364913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.